இன்னைக்கு டிவோஷனல் ட்ரிப்போட டே 2 தான் பார்க்க போகிறோம். காலையில் எந்திரிச்சுனையுமே ஃப்ரெஷ்அப் ஆனதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆளுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு சிவன் கோயிலுக்கு போகலான்ட்டு தான் கூகுள் மேப் போட்டிருந்தோம். அது சின்ன சின்ன கிராமமாக கூட்டிகிட்டு போய் முருகர் வந்து அவர் இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. என்கண் முருகர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இது பிளான்லேயே இல்லை, சடனாக முருகர் அவருக்கு கூப்பிட்டாரு. அங்கேயும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறமா வர்ற வழியில ஒரு சின்ன கிராமம் தான். அதில் இந்த மாதிரி மண் பாத்திரங்கள்லாம் செஞ்சு வித்துட்டு இருந்தாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மியாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம ஊரில் கண்டிப்பாக ஒரு 300க்கு மேலே தான் இருக்கும். அங்கே வந்து ஒவ்வொரு பீஸுமே 50 ரூபா தான் சொல்லியிருந்தாங்க. நானும் ஒரு 4 மண்சட்டி வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் ஸ்ரீ வாஞ்சியம் தான் போயிருந்தோம். கோயில் ரொம்பவுமே சூப்பராக ரொம்பவுமே பெருசாக இருந்துச்சு. இங்க யமர் தர்மருக்கும் சித்திரகுப்தருக்கும் ஒரு தனி சன்னதியே இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க கும்பிட்டு தான் அப்புறம் உள்ள போய் கும்பிடுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா திருச்சேரை கடை நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலமான திருச்சேரை தான் போயிருந்தோம். அங்கேயும் கும்பிட்டதுக்கு அப்புறமா அப்படியே வர்ற வழியில பாத்தீங்கன்னா ஒப்ளியப்பன் கோயில் தான் இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு வந்து நிறைய கதைகள்லாம் சொன்னாங்க. ஒவ்வொன்றும் கேட்க கேட்க அவ்வளோ பிரம்மாண்டமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் கல்கருட பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தோம். ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு சிறப்பா இருந்துச்சு. கேட்க கேட்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் போலதான் இருந்துச்சு. இதுக்கப்புறமா திருநாகேஸ்வரம் வந்திருந்தோம். ராகுஸ்தலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்கதான் போயிருந்தோம். இதுவுமே கோயில் நல்லா பெருசுதான். ஒவ்வொரு ஊர்லயுமே ஒவ்வொரு சிவன் ஒவ்வொரு பெருமாள் இருந்தாங்க. கோயில்ல முக்கியமா குளம் இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்பவுமே சூப்பரா அமைதியா ரிலாக்ஸேஷனா இருந்துச்சு.